இங்கே இவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சிங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பாட்டு பாடும்போது யாருமே கவனிக்க மாட்டாங்க. அதனால தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். தென் ரூமுக்கு வந்ததுமே ஒரு மியூசிக் ஆப்ல இவன் பாட்டு பாடி வச்சிருப்பா. அதை கேட்டுட்டு இருக்கா. அது கூடவே இன்னொரு பொண்ணும் பேரா பாடி இருக்கா. வாய்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ஆப்லயே தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பொண்ணோட ப்ரொஃபைலையும் கண்டுபிடிச்சான். பட் போட்டோ நேம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. ஆனா அதே டைம்ல இந்த பொண்ணு என்னோட வீடியோ சாங்க வச்சு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கா. பார்த்தா இவன் ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டுமே நீ ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த பொண்ணோட நேம் கேட்டு Facebookல 3 ப்ரொஃபைல செலக்ட் பண்ணி வச்சு எந்த ப்ரொஃபைலையும் கேட்கறான். நீங்களே கண்டுபிடிக்கன்னு சொல்றா. சோ இவனும் கெஸ்ஸிங்ல அந்த பொண்ணோட போட்டோவை கரெக்டா கண்டுபிடிச்சு அனுப்பிடுறா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு இவனை ரொம்பவும் பிடிச்சு போகுது. தென் இவங்க ரெண்டு பேருமே சாட்டிங்ல ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பொண்ணோட நம்பர் வாங்கி கால் பண்ணிடுறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு ரொம்பவும் டென்ஷனா இருக்கும்போது திக்கி திக்கி தான் பேசுவா. அதனால நிறைய இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் ஆகலாமே விட்டுருவா. இப்போ இவன் பேசும்போது ரொம்பவும் டென்ஷன் ஆகிறா. அதனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறா. சோ இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுமே இவளுக்கு ரொம்பவும் டென்ஷனா இருக்கும்போது திக்கி திக்கி தான் பேசுவா. சோ இப்போ ரொம்பவும் டென்ஷனா இருக்கா. நீங்களே கொஞ்சம் டைம் கொடுங்க அவளே பேசுவான்னு சொல்றாங்க. ஆனா இவனும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக டைம் கொடுக்குறா. அது வரைக்கும் அவன் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. ஆனா ஒரு நாள் இவன் ரொம்பவும் டென்ஷன் ஆகி ஏன் அந்த பொண்ணு பேச மாட்டான்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். தென் அவகிட்ட சொல்லுங்க நான் அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். அவகிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. சோ எப்ப டைம் இருக்கோ அப்பயே பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஆனா அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணி ரொம்ப சாரி சொல்ற இன்டர்வியூக்காக கொச்சி வரேன். அப்போ உங்ககிட்ட நேராவே மீட் பண்ணி பேசுறேன்னு சொல்றா. தென் இந்த பொண்ணுமே ஒர்க் பண்ற காஃபி ஷாப்லயே மீட் பண்ணி பேசலாம்னு உட்காந்துட்டு இருக்கா. ஆனா இவருக்கு ரொம்பவும் டென்ஷன் ஆகுது. அதனால பேசாமலே அமைதியா இருந்துடுறா. பட் இவன் மைக் எடுத்து எந்த பாட்டால இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா மீட் பண்றாங்களோ அதே பாட்டை பாடி மைக்கை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே தான் இந்த பொண்ணுக்கு பிரஷர் கம்மியாகி இந்த பொண்ணுமே பாட ஆரம்பிக்கிறா.